எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய தாக்கம் எத்தகைய அமைப்பில் உங்களோட வாழ்க்கையில இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். சனி தற்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காருங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால வந்து பார்த்தீங்கன்னா எத்தகைய மாற்றங்கள் கொடுக்கும். அதாவது பொதுவா இந்த சனி பயிற்சியினுடைய முதல் ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சனியினுடைய பாதிப்புகள் சற்று இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நெகட்டிவான விஷயங்களை பத்தி பார்த்துலாம், அதன் பிறகு பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பார்த்துலாம். சரிங்களா? 4ஆம் இடத்துக்கு சனி வரும்போது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் சுகத்தை குறைப்பார். சரிங்களா? கொஞ்சம் வந்து வேலை ரீதியாக உங்களை வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணுவார் இந்த சனி. கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணு, அதிகமாக எஃபர்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களை சனி வந்து பூஸ்டப் பண்ணுவார். சரிங்களா? உங்களை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக, அதாவது சும்மாவே உட்காந்துட்டு இருக்காத, அடுத்தடுத்து வேலையை பாரு, ஆக்டிவா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து புஷ் பண்ணுவார் இந்த சனி. சரிங்களா? மேலும் சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் இருக்கும்போது சுகத்தை கெடுப்பார். எப்படி கெடுப்பார்? வேலை ரீதியாக கெடுப்பார். ஓடிக்கிட்டே இருப்பீங்க, சுத்திக்கிட்டே இருப்பீங்க, வேலை ரீதியாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டே இருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, எஃபர்ட் போட்டுட்டே இருப்பீங்க. அதே மாதிரி குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறதுனால எல்லா காரியத்திலையும் நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு முழு மனதோட முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை பெறுவீங்க. எதுவுமே பண்ணாம நான் ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது யாராலையுமே. சரிங்களா? அதுக்கு நீங்களும் விதிவிலக்கு கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு விஷயத்துக்காக உண்மையாவே ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ண போறேன், என்னோட கெரியருக்காக நான் முயற்சி பண்ண போறேன், படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ண போறேன், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக, திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்க உண்மையா முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. அதுதான் இந்த சனி குரு இருவருமே ராசியை பார்க்கறதுனால நிச்சயமா ஒரு ஆழ் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. நிச்சயமா நல்லாவே இருப்பீங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மனசுல அதிகரிக்கும். சரி, நிறைய கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க, நிறைய ஆலய வழிபாடுகள் அதிகமா பண்ண ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அதாவது உங்களையே நீங்க கேட்டுப்பீங்க, நம்மளா இது இந்த அளவுக்கு மாற்றங்கள் வருது நம்மளுடைய வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். குறிப்பா திருமண வயதுல இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாருக்கெல்லாம் திருமண தடைகள் இருக்கோ அந்த திருமண தடைகள் தற்போது விலகும். சரிங்களா? நல்ல ஒரு திருமண வாழ்க்கை தற்போது அமையும். சரிங்களா? மனம் போல் மாங்கல்யம். சரிங்களா? உறுதியா நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து இப்ப நீங்க வாழ போறீங்க. குறிப்பா திருமண வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். ஒற்றுமையா சந்தோஷமா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு புரிதலும் இருக்கும். அதே மாதிரி வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இனிமேல் இருக்காது. சரிங்களா? தேவையற்ற செலவுகள் கண்டிப்பாக குறையும். மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் மூலத்துல பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உடல் உபாதை இருக்குங்க, ரொம்ப நாளா சரியாம இருக்கு, நான் வந்து எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டேன், எவ்வளோ மாத்திரையை நான் சாப்பிட்டேன், ஆனா இன்னமும் எனக்கு சரியாகல அப்படின்றதுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும். ரொம்ப நல்லாவே இருப்பீங்க, தெம்பா இருப்பீங்க, புத்துணர்ச்சியா இருப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்து குரு பார்ல இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது, வெற்றிகளை அதிகமா வாழ்க்கையில ருசிப்பீங்க. சரிங்களா? அது எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரிங்க. அதே மாதிரி எதிரிகளை வெல்லுவீங்க. சரிங்களா? வேலை ரீதியாக ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணலான்னு இருக்கீங்க, நான் வந்து ரொம்ப நாளா ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், புதுசா ஏதாச்சும் கம்பெனிக்கு நான் மாறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறலாம். வேலை மாற்றங்கள் செய்யறதுக்கு ஒரு உகந்த ஒரு நேரம் தான் இந்த நேரம். ரெண்டாவது, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சமுதாயத்துல உங்களுக்கு எதெல்லாம் தடைப்பட்டிருக்கோ, எதெல்லாம் கிடைக்காம இருக்கோ அது எல்லாமே தற்போது கிடைக்கும். புதிய முயற்சிகளால், புதிய புதிய அறிமுகங்களால் ஆதாயங்களை பெறுவீங்க. என்ன ஒண்ணு, அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி அப்பாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? 4ல சனி வரும்போது
தாயாரை கெடுத்து நன்மையை செய்வார். அது ஒரு டிராபேக் தான், சரிங்களா? அதனால வந்து அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். மேலும் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். குறிப்பா வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் முடிவுகள் எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பாக அந்த முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். சரி, உங்களுக்கு ஃபேவராகவே அந்த டிசிஷன் வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி புதிய புதிய யுக்திகளால வாழ்க்கையில வெற்றியும் பெறுவீங்க, நல்லாவே சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு, நிறைய பணம் கைக்கு வந்து சேரும். சரிங்களா? என்ன ஒண்ணு, 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறனால கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று சனியை பார்ப்பார். இந்த சனி பயிற்சியுடைய முதல் ஓராண்டுகள் தான் உங்களுக்கு வேலை ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். சரிங்களா? ஆனா நல்லா தெரிஞ்சுக்க, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை விட அதிகமான வருமானத்தை பார்ப்பீங்க. உழைக்காம எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? கொஞ்சமாச்சும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டுமே இந்த காலையில ஜெயிக்க முடியும். ஆனா அடுத்த வருஷம் 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைம் இன்னும் சூப்பரா இருக்கு. எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. சொத்து பத்துகள் சம்பாதிப்பீங்க. வீடு மனை வாகன வசதிகள் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய 2வது பகுதி உறுதியா உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? மூலத்துல பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? ஸோ முடிஞ்சது நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க. நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய 2வது பெருமாளா வரவே முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.